ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் பாருங்க வியாபாரத்துக்கு வந்தாச்சு. பாருங்க மணிப்புறா பாருங்க கொண்டிருக்கு. இது இப்போ முதல்ல காட்டுக்குள்ளே தான் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே இருக்கு. கீரை என்னன்னு தெரியல. நாளைக்கு தேர்தல்னால கொஞ்சம் கீரை கம்மியாக தான் போகுதுங்க. எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கட்டுது. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூட்டி கிடக்குது. காட்டுறோம் பாருங்க வீடு பூட்டி கிடக்குதுங்க. அதனால் நான் இன்றைக்கி எடுக்கலை. சாயந்தரமாக கீரை எடுக்கலை. சரி நாளைக்கு சாயந்தரம் கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி எல்லாம் ஓட்டு போட போயிடுவாங்க. அப்புறம் அதுவும் போக எல்லாம் லீவுனால ஏதாவது நான்வெஜ்ஜு செய்வாங்க அப்படின்ட்டு சரி இன்றைக்கி வேணான்ட்டுங்க. சரி அப்புறம் இப்படியே போகலாம். ஏதோ ஒரு 20 படி இருக்க மாட்டேங்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 9:30 ஆகிப்போச்சு. சரி அப்படியே கொண்டு போய் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் விற்று போட்டு வீடு கிளம்பலாங்க. அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் ரெஸ்ட்டு தாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் தூண்டுதலாக இருக்குங்க. நானும் நல்ல வீடியோ போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டூர் கிளம்புறேங்க. எப்போனா திங்கக்கிழமை சாயந்தரம் நான் டூர் கிளம்புறேங்க. திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு, அப்படியே அந்த தனீஸ்வரர் கோயில், இது நிறைய கோயில், அப்படியே திருவண்ணாமலையிலேருந்து அப்படியே நிறையா கோயில் போகிறேங்க. அந்த வீடியோவில் வருங்க. கண்டிப்பாக பார்த்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. பாருங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே வந்துங்க ஆலாமரம் பாருங்க, பெரிய ஆலாமரம் நெகிழ் பாருங்க அவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் பாருங்க இந்த பறவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலாம்பரம் பாருங்க, எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் தின்னு போட்டுருக்குச்சு. அப்படியே இயற்கையே மரம் இந்த மாதிரி மரம் தாங்க பறவைகளுக்கெல்லாம் உணவாகு. கீச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்குது. நல்லா உயரமா இருக்குது. இன்னும் கீரை எலெக்ஷன்னால கீரை இன்னும் விற்கவே இல்லைங்க. இன்னும் 10 பிடிக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது. நானும் வெயில சுற்றுறா, ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க கீரை. பாருங்க கீரை நல்லா தாழ்ந்து இருக்குது பாருங்க. பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு விற்கிறது. முடியலைன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். என்ன பண்ணுறதுங்களா, ஆபத்தில் இதே வருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடு கிளம்பலாம். காலையில் நான் தோசை தான் சாப்பிட்டேங்க. வெயிலுக்கு பசி தாங்கிறது இல்லை. அதனால் தோசை சாப்பிட்டேன். அதனால் நீ மதியானம் சாப்பிட்டா போதுங்க. அப்படியே கிளம்பலாங்க வீட்டுக்கு. இப்போ தான் வீடு வந்தேங்க. ரொம்ப வெயில் ஜாஸ்தி. அப்புறம் கடைக்கு மளிகை கடைக்கு, தங்கமயில் மளிகை கடைக்கு வந்தேன். அங்கே ஒரு 4 உடி கொடுத்துட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு 4 உடி இருக்குதுங்க கீரை. பாருங்க மாப்பிள்ளை பாருங்க, ஹாய் சொல்லித்தாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தீனா சாப்பாடு? அவ்வளோதாங்க குழந்தைங்கள, அவ்வளோ. சேம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. வந்துட்டார் தலைவர். என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? காய் சாப்பாடா? அம்மா என்ன பண்றா? சூடு பண்ணிட்டு இருக்காளா? சரி, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.